morning students, welcome to Balu Biology A to Z. Today now we are discussing about 9th chapter la applications of biotechnology la gene therapy அப்படிங்கற ஒரு ஹெட்டிங் பார்க்கலாம். இப்போ gene therapy அப்படினாவே என்ன மீனிங்? ட்ரீட்மென்ட் அப்படினு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரீட்மென்ட் அப்படினு சொல்லுவோம். இப்போ இந்த என்ன ட்ரீட்மென்ட் அப்படினாவே ஜீன் ட்ரீட்மென்ட். ஜீனை ட்ரீட்மென்ட் பொருளா பயன்படுத்துறாங்க. அப்ப ஜீன் ஆக்டர்ஸ் வேக்சின், ஜீன் ஆக்டர்ஸ் மெடிசன், ஜீன் ஆக்டர்ஸ் ட்ரக்ஸ் ஃபார் விச் டிசீஸ்? எந்த டிசீஸ்க்கு அப்படின்னா that is a genetic disease. மரபியல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் ஜீன். ஓகே, இப்போ what is genetic disease னா என்ன மீனிங்? ஒரே லைன், affect of DNA of individual அல்லது damage of gene or DNA in the individual is called, that is a genetic disease or hereditary disease அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தனி நபருடைய டிஎன்ஏவோ அல்லது ஜீனோ டேமேஜ் ஆனா, that is a deletion or duplication, translocation or disjunction etc. to cause என்ன சார் அப்படின்னா that is a disease, that is a genetic disease. One or more mutant alleles. ஓகே, இப்போ இந்த டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தான் என்ன சார் அப்படின்னா ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஜீன் தெரபி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல என்ன சார் பண்றாங்க? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நியூ ஜீன் into எங்க சார் அப்படின்னா செல்ஸ், பர்சன் செல்ஸ். ஓகே, இங்க ஒரே லைன் தான். The transfer of new gene means என்ன சார்னா நார்மல் ஜீன். ஓகே, to எங்க சார் அப்படின்னா பர்சன்ஸ் உடைய செல். பர்சன்ஸ் உடைய செல் அப்படின்னா என்ன மீனிங்? that is a damage cells அல்லது infective. ஓகே, அப்ப infective cells that carries எதன சார் அப்படின்னா one or more mutant alleles. ஓகே, that carries one or more mutant alleles. திடீர் மாற்றம் அடைந்த ஒன்று அல்லது மோர் மியூட்டன் அல்லீல்ஸால் ஏற்படக்கூடிய ஜீனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஜீன் தெரபி. என்ன சிம்பிளா சொல்லணும்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கரெக்டிவ் ஜீன் இன் தி பிளேஸ் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன். பாதிக்கப்பட்ட ஜீனுக்கு பதிலாக ஒரு புது ஜீனை செலுத்தி அதை சரி செய்யக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு பேர் ஜீன் தெரபி. ஓகே, இப்போ இந்த நார்மல் ஜீன் போயிருச்சு. இப்போ இந்த நார்மல் ஜீன் எங்க போயிருச்சு? நார்மல் ஜீன் இன்டு செல், பர்சன்ஸ் ஆஃப் செல்ல போயிருச்சு இல்லையா? அப்ப நார்மல் ஜீன் போன உடனே என்னுடைய ரிசல்ட் என்னது? எக்ஸ்பிரஷன் ஆஃப் நார்மல் ஜீன். எக்ஸ்பிரஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னா நார்மல் ஜீன் உள்ள போயிருச்சு. இப்ப நார்மல் ஜீன் உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட்டா மாறும். ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட் மீன்ஸ் அது ஃபங்க்ஷனல் ஜீனா மாறி இது உனக்கு எதை ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு நார்மல் ஃபீனோடைப்பை ஏற்படுத்திடும். அதாவது அப்நார்மல் ஜீனை நார்மல் ஜீனை சரி பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் என்ன பண்ணும்? சரி பண்ணிடும். ஓகே, இப்போ இது எது வழியா சார் டெலிவர் பண்றாங்க? இப்போ இந்த ஜீன் கேன் டெலிவர் எது வழியா சார் அப்படின்னா வெக்டார். வெக்டார் அப்படினாவே என்ன மீனிங்? கேரியர். வெக்டார் அப்படினாவே கேரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா சம் ரெட்டிரோ வைரஸ், கச்சை வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ரெட்டிரோ வைரஸ் ஆக்ட் அஸ் கேரியர் ஆர் வெக்டார். இது மூலியமா தான் இந்த நார்மல் ஜீன் இன்டு தி எங்க அப்படின்னா டிஃபெக்டிவ் செல், பாதிக்கப்பட்ட செல்லுக்கு உள்ள செலுத்துறாங்க. இதோட மெயின் த்ரஸ்ட் என்ன? எதுக்காக ஜீன் தெரபி யூஸ் பண்ணாங்க? that is a main thrust. மெயின் த்ரஸ்ட் ஆர் எய்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மெயின் எய்ம் என்ன சார்னா மெயினா பர்టిక్యులரா ரெண்டு ஜெனடிக் டிசீஸ். ஓகே, ஒன்னு என்ன சார் அப்படின்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய். ரெண்டாவது ஹீமோபிலியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ். இப்போ இந்த ரெண்டு டிசீஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் ஜீன் தெரபி.
அப்ப சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், அப்ப சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது எதை சார் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டா மெயினா ரெண்டு பார்ட் சொல்லுவாங்க. ஒன்னு டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அல்லது டைஜஸ்டிவ் சிஸ்டம், செகண்ட் ஒன் இஸ் கால்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஒன்னு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன் கைண்ட் ஆஃப் டிசீஸ் இஸ் கால்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். இது நமக்கு தெரியும். ஹீமோபிலியா அப்படின்னு கேட்டாவே bleeder disease, loss of blood or profuse loss of blood. இப்போ இந்த ரெண்டு டிசீஸை கியூர் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தெரபி தான் தட் இஸ் a gene therapy அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டு ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது, இந்த 2 ஸ்டெப்ஸ் இன்வால்வ். ஓகே, அப்ப ரெண்டு ஸ்டெப் இன்வால்வ் இன் ஜீன் தெரபி. அதுல ஒண்ணு என்ன சார் அப்படின்னா ஜீன் அக்குமெண்டேஷன். ஜீன் அக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ரெண்டாவது என்ன சார் அப்படின்னா ஜீன் இன்கிபிஷன். சார் அப்ப ஜீன் அக்குமெண்டேஷன் என்ன சார் மீனிங், ஜீன் இன்கிபிஷன் என்ன மீனிங்? ஓகே, ஒண்ணு இல்ல. இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஜீன் அக்குமெண்டேஷன் அப்படின்னா ஒரே லைன் இன்செர்ட் ஆஃப் டிஎன்ஏ டு தி ஜீனோம். ஓகே, ஒரே லைன் தான் இன்செர்ட் ஆஃப் டிஎன்ஏ டு எங்க சார் அப்படின்னா ஜீனோம் ஆர் ஜீனோம் ஆஃப் அனிமல். ஓகே, டிஎன்ஏவை ஆர் ஜீனை எங்க இன்செர்ட் பண்றாங்கன்னா ஜீனோம் ஆஃப் அனிமல். வாட் இஸ் ஜீனோம்? குரூப் ஆஃப் ஜீன். அப்ப ஜீன்களுடைய தொகுப்புல உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஓகே, இது உடனே போன உடனே என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ளேஸ். இது எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா மிஸ்ஸிங் பார்ட் அல்லது மிஸ்ஸிங் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அல்லது மிஸ்ஸிங் ஜீன் ப்ராடக்ட். ஓகே, டேமேஜ் ஆன அல்லது மிஸ்ஸிங் ஆன செயல்படாத ஜீனை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த ஜீன் அக்குமெண்டேஷன். இட் இஸ் எ மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஜீன் இன்கிபிஷன். சார் இந்த ஜீன் இன்கிபிஷன் இங்க என்ன சார் பண்றாங்க? ஓகே, இங்கேயும் ஜீனை இன்சர்ட் பண்றாங்க. மேக்ஸிமம் அதேதான். இன்சர்ட் ஆஃப் என்ன ஜீன் அப்படின்னு கேட்டா தட் இஸ் ஆன்டிசென்ஸ் ஜீன். ஆன்டிசென்ஸ் ஜீன். சார் ஆன்டினாவே எகைன்ஸ்ட். எதுக்கு எகைன்ஸ்ட் அப்படின்னு கேட்டா தட் இஸ் என்னது ஜீனுக்கு எகைன்ஸ்ட். என்ன ஜீன் அப்படின்னா டாமினன்ட் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, யாரு எந்த பேத்தோஜனுடைய ஜீன் டாமினன்ட்டா இருக்கோ அதை இன்கிபிட் பண்ணும். இப்போ இது என்ன பண்ணுது சார்? ஆன்டிசென்ஸ் ஜீன் இன்கிபிட். ஓகே, எதை சார் இன்கிபிட் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் டாமினன்ட் ஜீன். இன்கிபிட்ஸ் ஆஃப் டாமினன்ட் ஜீன். சரி, யாரு வியாதியை ஏற்படுத்த நினைக்கிறாங்களோ அந்த ஜீனோடைய ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிடும். அப்போ உனக்கு என்ன ஆகாது? that do not multiplication ஆகாது, do not producing symptom. அப்ப என்ன பண்ணும்? இப்ப ஆன்டிசென்ஸ் உடைய வேலை எகைன்ஸ்ட். யாருக்கு எகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்டா டாமினன்ட் ஜீன் அல்லது டிசீஸ்ட் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய முக்கியமான வேலை இன்கிபிட்ஸ் என்ன சார் அப்படின்னா டாமினன்ட் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல ரெண்டு அப்ரோச்சஸ் இன்வால்வ் ஆகுது. இப்ப ஜீன் தெரபில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அப்ரோச்சஸ். ஜீன் தெரபில வந்து 2 அப்ரோச்சஸ். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிருக்கோம் 2 ஸ்டெப்ஸ் சொல்லிருக்கோம். இப்ப 2 அப்ரோச்சஸ் இன்வால்வ் ஆகுது ஜீன் தெரபில. ஒன்னு என்ன சார் அப்படின்னா சொமாட்டிக் ஜீன் தெரபி, another one is called germline somatic gene therapy ன்னு சொல்லுவாங்க. ஒன்னு somatic gene therapy, ரெண்டு germline gene therapy. somatic அப்படினாவே body cell, germline அப்படினாவே there is a gametes. இப்போ somatic gene therapy என்ன நடக்குது, அதே மாதிரி germline gene therapy என்ன நடக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா somatic gene therapyல insert அதேதான் fully functional and expressible gene உள்ள இன்ட்ரோ듀ஸ் பண்றோம். அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. fully ஓகே, அதே insert என்ன சார் அப்படின்னா fully functional
and expressible gene insert பண்றோம். அண்டர்ஸ்டாண்டா? இன்சர்ட் எதை இன்சர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? fully functional and expressible gene into the எங்க சார் அப்படின்னா target somatic cell. டார்கெட் somatic செல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. டார்கெட்னா எது டேமேஜ் ஆன செல்லோ அந்த செல்லு, எதை சரி செய்ய வேண்டுமோ அந்த செல்லு தான் தட் இஸ் எ டார்கெட் செல். அப்ப அந்த டார்கெட் செல்லை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, அப்ப இன்சர்ட் பண்ண உடனே இது என்ன பண்ணுது அப்படின்னா போனது இந்த ஃபங்க்ஷனல் ஜீன் இருக்கு இல்லையா, போனது என்ன சார் பண்ணுது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணி. ஓகே, அப்ப இந்த ஜெனடிக் டிசீஸ் என்ன பர்மனண்டா என்ன பண்ணும் அப்படின்னா டு கியூர். இது போன உடனே என்ன ஆகும்? டு கரெக்ட். எதை சார் அப்படின்னா ஜெனடிக் டிசீஸ். எப்படி சார் அப்படின்னா பர்மனன்ட்லி. அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. somatic gene therapy அப்படினா insert full functional and expressible gene எங்க சார் அப்படினா டார்கெட் செல்ல போன ஜீன் என்ன பண்ணுதா அதை கரெக்டிவ் தி ஜெனடிக் டிசீஸ் பெர்மனன்ட்லி. தட்ஸ் ஆல். அடுத்தது ஜெர்ம்லைன் ஜீன் தெரபி. ஜெர்ம்லைன் ஜீன் தெரபில என்ன சார் பண்றாங்க? அதுவும் அதேதான். இன்சர்ட் ஆஃப் டிஎன்ஏ. இன்சர்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஜீன் into the எங்க சார் அப்படினா germ cell. ஓகே, அப்ப germ cell னா யாரு? கேமெட். அது மேல் கேமெட்டா இருக்கலாம் ஆர் ஃபீமேல் கேமெட்டா இருக்கலாம். அப்ப மேல் கேமெட்ல ஃபீமேல் கேமெட்ல இன்சர்ட் பண்ணி இதை என்ன பண்றாங்கன்னா பாஸ்ட் into the எங்க successive generation. சக்சசிவ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடியதாக அமைகிறது. தட் இஸ் இதுதான் யார் அப்படின்னா ஜெர்ம்லைன் ஜீன் தெரபி. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொமேட்டிக் ஜீன் தெரபில ஃபங்க்ஷனல் ஜீனை சொமேட்டிக் செல்ல அந்த டார்கெட் செல்ல இன்சர்ட் பண்ணி அதை பர்மனண்டா கியூர் பண்றாங்க. இதுல இன்சர்ட் ஆஃப் டிஎன்ஏவை ஜீனை ஜெர்ம் செல்ல இன்சர்ட் பண்ணி அதை நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா பாஸ்ட் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர் சக்சசிவ் ஜெனரேஷனுக்கு கொண்டு போறதுதான் ஜெர்ம்லைன் ஜீன் தெரபி. இப்போ இதோட ப்ரொசீஜர் என்ன? இது இந்த ப்ரொசீஜர் எப்படி சார் ஃபாலோ பண்றாங்க? என்ன சார் ப்ரொசீஜர்? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஐசோலேஷன் ஆஃப் ஜீன். முதல்ல என்ன பண்ணனும்? ஜீன் ஐசோலேட் பண்ணனும். ஐசோலேஷன் ஆஃப் ஜீன் எங்க அப்படின்னா ஒரு அனிமல். ஓகே, அப்ப ஐசோலேஷன் ஆஃப் ஜீன் ஐசோலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய கல்ச்சர் பண்ணி காப்பீஸா மாத்தணும். நிறைய காப்பீஸ், மெனி காப்பீஸ் ஆஃப் ஜீனா மாத்தணும். அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஜீனா மாத்தணும். ஓகே, தென் இன்செர்ட் எங்க சார் அப்படின்னா டார்கெட் செல்ல. ஓகே, அது என்னவா இருக்கலாம்? ஜெர்ம் செல்லா இருக்கலாம் ஆர் பாடி செல்லா இருக்கலாம். அப்போ உடனே போன உடனே என்ன பண்ணுது அப்படின்னா இது இந்த டார்கெட் செல்ல போன உடனே இந்த ஜீன் ப்ரொடியூஸ் என்ன சார்னா டு மேக் புரோட்டீன். இது எதை உருவாக்குது அப்படின்னா புரோட்டீனை உருவாக்கும். ஓகே, அப்ப புரோட்டீன் உருவாக்க உடனே அது என்ன பண்ணு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப இது என்ன பண்ணும்? இந்த ஜீனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னால ஓகேவா இத ஃபுல்லா உருவாக்கிட்டு இந்த புரோட்டீன் மறுபடியும் ஒரு நியூ ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அது செயல்பட ஆரம்பிக்கும். இப்ப அப்புறமே இந்த ஃபைனல் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம எதெல்லாம் வந்து மானிட்டரிங் பண்ணணும் அப்படின்னா the gene is harmless to the patient. அந்த பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு ஹார்ம்லெஸ்ஸும் ஏற்படுத்தலையாங்கிறத மானிட்டரிங் பண்ணணும். 2 appropriating expression. ஓகே, the body immune system இருக்கு இல்லையா does not react to the எங்க foreign pathogen அல்லது foreign பார்ட்டிகிளுக்கு எதிராக செயல்படாமல் இருக்கா பை யார் அப்படின்னா இந்த நியூ ஜீன் அப்படிங்கறத கண்டிப்பா என்ன பண்ணணும்? மானிட்டரிங் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டா? எதை மானிட்டரிங் பண்ணணும் சார்? இந்த ஜீன் உள்ள போன உடனே ஏதாவது ஹார்ம்லெஸ் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். அந்த அப்ராப்ரியேட் எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி இம்யூன் சிஸ்டம் இருக்குல்லையே அவனுடைய பாடி பேஷண்டோட இம்யூன் சிஸ்டம் டஸ் நாட் ரியாக்ட்
யாரோட அப்படின்னா ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். இப்போ எப்படின்னு கேட்டா அந்த நியூ ஜீன்ஸ் மூலியமா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் கால் என்ன சார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் என்ன சொல்லுவாங்க, சொமேட்டிக் சொல்லியிருக்கோம், ஜெர்ம்லைன் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ப சொமேட்டிக் ஜீன் தெரபிக்கும் ஜீன் தெரபிக்கும் ஜெர்ம்லைன் ஜீன் தெரபிக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? இட் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். சொமேட்டிக் ஜீன் தெரபி இங்க ஜெர்ம்லைன் ஜீன் தெரபின்னு சொல்லுவோம். இப்ப ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரன்ஷியேட்? இப்ப ஒரே லைன் தான். இப்ப இந்த தெரப்டிக் ஜீன் இருக்கு இல்லையா, இப்ப இந்த தெரப்டிக் ஜீன் டிரான்ஸ்பிளான்ட் இன்டு தி எங்க சார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் சொமேட்டிக் செல்ஸ். டிரான்ஸ்பிளான்ட் இன்டு somatic cell. இது நம்ம என்ன பண்றோம்? that is a therapeutic gene. therapeutic gene treatment gene introduce or transferred into the somatic, that is a darker cell. இங்க எங்க சார் பண்றாங்க? that is a germ cells. okay, germline gene therapy ல therapeutic gene transferred into the germ cells. ஓகேப்பா, இது எங்க இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க, எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? இப்ப மெயினா 3 பிளேஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தட் இஸ் a body cell. எதெல்லாம் body cell அப்படினு சொல்லுவோம்னா bone marrow, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா blood cell. ஒன்னு bone marrowல, ரெண்டாவது blood cellல, மூணாவது skin cellல நம்ம என்ன பண்ணோம்னா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சரி, இங்க இந்த ஜீன் இன்ட்ரோடியூஸ் இன்டு தி எங்க சார் அப்படினா எக் அண்ட் ஸ்பெர்ம். மெயினா இங்க என்ன சார் அப்படினா எக் அண்ட் ஸ்பெர்ம். ஒன்னு எக்ல அல்லது ஸ்பெர்ம்ல. தட் இஸ் either germ cell, male gamete female gamete அப்படினு சொல்லுவோம் இல்லையா. தட் இஸ் a female gamete male gameteல இன்சர்ட் பண்றோம். இது என்ன பண்ணாது அப்படினா somatic gene therapy not inherited to the next generation. இது not inherited to எங்க சார் அப்படினா next generation. சார் அடுத்த தலைமுறைக்கு இது கடத்தாது. சரி, இது heritable to எங்க சார் அப்படினா pass to எங்க next generation. இது என்ன பண்ணும் அப்படினா next generationக்கு கடத்தும். that is to pass. ஒரே லைன் தான். the heritable passed into the எங்க later generation or next generationக்கு போகும். okay, very important question பா. what is gene therapy? okay, definition பாத்தீங்கன்னா simple definition, replacement of corrective gene in the place of defective gene. next இதுல ரெண்டு thrust, இதனுடைய மெயின் thrust என்ன, cystic fibrosis க்கு ஹீமோபிலியாக்காக யூஸ் பண்றோம். இதுல ரெண்டு process இருக்கு, gene augmentation ஒன்னு, gene inhibition ஒன்னு. ஓகே, ஒன்னு மல்டிப்ளிகேஷன், இன்னொன்னு இன்கிபிஷன் மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டு அப்ரோச்சஸ் இருக்கு. இதுல மெயினா வந்து பாத்தா சொமேட்டிக் செல் இருக்கு, இன்னொன்னு ஜெர்ம்லைன் ஜீன் தெரபி இருக்கு. இதோட ப்ரொசீஜர் என்ன, தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தா டிஃபரன்ஷியேட் இருக்கு, தனித்தனியா சொமேட்டிக் தனியா, ஜெர்ம்லைன் தனியா. ஓகே, தேங்க்யூ.